இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலின் போலி கண்ணீர் வடிப்பதாக கூறியுள்ளார். அண்ணா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கண்ணீர் என்பது அவருடைய கட்சிக்காக இருக்க வேண்டுமோ தவிர முதலமைச்சருடைய கண்ணீர், அந்த போலி கண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அவர் என்னதான் திசை திருப்பினாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சி, அதற்கு ஒரு பொதுச் செயலாளர், அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சி அவர்கள் முன்னேற்றத்திற்காக, தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்காக அந்த கட்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த கட்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தலில் 2 பேரும் கூட்டணியில் இருக்கும். இதே வாதத்தை சொல்லக்கூடிய முதலமைச்சர், இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாம் இருந்தோம். 1999 2003 காலகட்டம் வரை அந்த கூட்டணியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி விழுங்கப்பட்டதா? அதனால முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேசணும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த பொழுது அந்த கட்சி யாரும் சிதைச்சாங்களா, விழுங்குனாங்களா? அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மையான ஒரு இயக்கம். எங்கள் வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி வைப்பது இயல்புதான். அதனால் முதலமைச்சர் அவர்கள், நீ காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸ் உங்களை விழுங்கிருமா? கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க விழுங்கிருவீங்களா? இல்ல அண்ணன் திருமாவளவன் அவருடைய விசிகேவை நீங்க விழுங்கிருவீங்களா? அதனால் அந்த குற்றச்சாட்டை நான் திமுகவின் மீது வைக்கல. ஆனா திமுக இன்னைக்கு ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.